ஹே காய்ஸ், இன்னைக்கு மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் எபிசோடு 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான சம்பவங்கள் பல உள்ளன. அது என்னென்னே தெரியாமல் இன்ட்ரோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் கை தட்டிட்டு இருக்கிறேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் வேறு. இன்றைக்கி நிறைய எக்கச்சக்கமான சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் அப்படியே லைவாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நமக்கு தேவையான மட்டும் எடுத்துப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போக முடியாது. நடந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடுத்துப்போம். ஃபர்னன்ஸு பெட்டு இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். வேறு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு நம்ம வந்து நான் போயிட்டுருக்குறோம். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், வில்லேஜுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கைவிடப்பட்ட போர்ட்டல் ஒன்று இருக்கும். அதுக்கு தான் போகிறேன். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவமே நடக்கும். நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தால் இங்கே வந்து கை நப்சிரியன் கோல்டு பிளாக் எல்லாம் இருக்கும். இப்போதைக்கு இந்த லாவா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா லாவா ஆகுதோ, இந்த லாவா மேலே தண்ணி பட்டால் அதில் தண்ணி மேலே லாவா பட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்சிடின்னு. அதை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு பார்த்தேன். இப்போதைக்கு இந்த கோல்டு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். ஜஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஓகே, இந்த அப்சிடின் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கை அப்சிடின் எல்லா அப்சிடியும் மைண்ட் பண்ணுவோம். இருக்கிறது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. இது எடுத்தாச்சு, அதை எடுத்தாச்சு. இது எடுக்கலாம், அதையும் எடுக்கலாம். ஓகே, இது எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். ஓகே, லாவா வேறு இருக்குது. ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இவன் ஒரு ஜாம்பி பண்ணி வேறு வந்துட்டாங்க. நல்ல வேறு அவனை போட்டு தாக்கியாச்சு. போய் பெட்டு போட்டு தூங்கிட வேண்டியதான். ஓகே, போட்டாச்சா. ஓகே, தூங்கியாச்சு. ஓகே, விடியட்டும். ஓகே, மேலே உடச்சிட்டு மேலே போயிடலாம். இந்த இடத்துல தான் நான் பண்ணதே தப்பு. உடச்சிட்டு மேலே போன பார்த்தீங்களா, நான் உடச்ச இடத்துக்கு மேலே கரெக்டாக லாவா இருக்குது. லாவா தலையிலே கொட்டிடுச்சு. லூட் எல்லாமே இன்வென்ட்ரியில் தான் வச்சுருந்தேன். மொத்தமாக நொட்டின்னு போயிடுச்சு. ஏன்னா லாவாவில் விழுந்தால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாவாவில் விழுந்தால் அது இருக்காது. அது மாதிரி எல்லாமே விழுந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ என்கிட்ட 6 டைமண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருப்பின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஸ்பேம் மேலே ஆன இடத்துலேருந்து வந்து பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி பிக்காக்ஸ் ரெடி பண்ணி திருப்பி மைனுக்கு போய் அயன் எடுத்து அதுலேருந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் எடுத்து வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்திங்களா, அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இடையில அவ்வளோ ஒர்க்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை இருந்தது. ஃபுல்லாக நான் போட்டிருந்தேன்னா அவ்வளோதான், கிட்டத்தட்ட இதே 2 மணி நேரம் வந்துருக்கும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை பண்ணவே இல்லை. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. ஓகே, அதை விடுங்க. போனது இனிமேட்டு நல்லதே நடக்கும் என்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த போர்ட்டல் இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோல்டு பிளாக் இருக்குது. அங்கே கூட நமக்கு ஒன்று தான் இருந்தது. இங்கே வந்து நமக்கு 2 இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் எடுத்துக்கொண்டு இந்த போர்ட்டலையும் உடைக்க ஆரம்பிப்போம். டைமண்ட் பிக்காக்ஸ் செய்யவே இல்லை, செஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் இதெல்லாம் அங்கே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது துப்புறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் ஏதோ சொல்லுவாங்க, ஃபயர் சார்ஜ் என்னன்னு தெரில, அது பேர் சரியாக வேறு. அதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது எச்சம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 தான் இருக்குது, நமக்கு 3 தேவைப்படும். ஆனால் இதில் நம்ம 3 தேவைப்படும். வச்சு வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். வச்சு பார்ப்போம். வைத்தியகரமாக நான் வச்சுட்டு இருக்கிறேன். எதுக்கும் ஒரு ஆசை தான் தேவை. ஆமாம், இது வைக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரையிங் அப்சீரியன் ஒன்று இருக்குது. கிரையிங் அப்சீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டல் மேக் பண்ண முடியாது. கிரையிங் அப்சீரியன் என்னதுன்னா ஒரு உடையிற நிலைமையில் இருக்கிற அப்சீரியன் தான் வந்து கிரையிங் அப்சீரியனு. வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம போர்ட்டல் மேக் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு நார்மல் அப்சீரியன் வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போர்ட்டல் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு திருப்பி நான் அந்த இடத்துக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கே சத்தமில்ல, அந்த இடத்துக்கே போய் அங்கே இருக்கிற அப்சீரியன் எடுத்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உடைத்து சிதைத்து எடுத்து கொண்டு போவோம். ஓகே, உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, உடைக்கணும். இன்னும் இது உடைக்க ரொம்ப நேரம் மாட்டுக்கு. நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பாருங்கள். நீங்கள் ஓகே கைஸ், உடச்சி எடுத்துகிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஓகே, 11 அப்சீரியன் 2 கிரையிங் அப்சீரியன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 அப்சீரியன், மினிமம் 12 வேணும். அந்த 4 கார்னரில் விட்டுட்டு வச்சாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 அப்சீரியன் தேவைப்படும். 3 ரேஷியோவில் வைக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 12 தான் வரும். ஓகே, இங்கே வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். செஸ்ட்டு தேவைப்படும், எடுத்துப்போம். ஓகே, செஸ்ட்டு அயன் பிக்காக்ஸ் வச்சு உடச்சி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அதுக்குள்ளே இதுதான் இருக்குது. அயன் அங்கன்ட்டு இருக்குது. ஓகே, அது நமக்கு தேவைப்படும், யூஸ் ஆகும் எப்பயாவது.
அதையும் எடுத்துப்போம். ஓகே, இதையும் எடுத்து உடச்சாச்சு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வேறு உடச்சி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சூப்பர். ஓகே, இப்போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா அந்த வில்லேஜ் செத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிறோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கடல் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் என்னுடைய பிளாக் பேர்ல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா போகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு கடலில் போகலான்னு முடிவில்லை. அப்படி தான் போய் அங்கே வேறு வழி இல்லையே. வேறு வழி இருந்தால் கூட எப்படி போகலாம், கடலில் தான் போகணும். கடலில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபுமே. ஏன்னா இருட்டாயிடுச்சுனா கூட ஜாம்பிஸோட தொல்லை இருக்காது கடலில் போனால். சரி, ஓகே கைஸ், இருங்க நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு தான் கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, அட்டிக்கு வந்து விட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்தோம், லாவாவால் செத்தோம். இப்போ இந்த லாவா மேலே தண்ணி ஊற்றி மொத்தமாக அப்சிடியனாக மாற்றிடுவோம். நமக்கு தேவைப்படும் போது வந்து உடச்சி எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஒரே ஒரு அப்சிடியன் தேவைப்படுதா நில்லுங்க. இப்போ போட்டு வச்சது இருக்குது, முன்னாடி போட்டு வச்சிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என் இன்வென்ட்ரி ஆல்ரெடி ஃபுல்லாகிறனால என்னால் எதுவுமே பிக்கப் பண்ண முடியல. ஓகே, அடியில் போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை. அடியில் வந்தது எனக்கு தெரியும் எதுவுமே இருக்காதுன்னு. சரி இதுக்கும் மன ஆறுதலுக்காக பார்ப்போம் அப்படின்னு வந்தேன். எதுவுமே இல்லை. சரி, ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே போவோம். மேலே போய் இந்த கையிங் ஆப்ஷன் ஏதோ 2 3 வந்தது சம்திங், அதையும் மைண்ட் பண்ணுவோம். அப்புறமேட்டு நமக்கு ஒரு அப்சைன் தேவைப்படுது, அதையும் மைண்ட் பண்ணுவோம். ஓகே, இதை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மைண்ட் பண்ணுறது தான் இங்கே செலுப்பு. அதெல்லாம் பண்ண அப்படியே போயிட்டே இருக்கும். டக்குன்னு மைண்ட் வரைக்கும் நான் டைமண்ட் பிகாக்ஸில் தான் மைண்ட் பண்ணுறேன். அப்போயே அது மைண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். நார்மல் பிகாக்ஸில் தான் மைண்ட் பண்ணால் அது உடஞ்சி போயிடும், நம்ம கைக்கு வராது, உடஞ்சி அதை பற்றி போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு தொலைவிட்டு இருக்கு. இந்த இடத்துல பண்ணலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமான்னு இந்த இடத்துல பண்ணலான்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ஒரு நல்ல பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொலைவிட்டே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நினச்சிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்னன்ஸு, கிராஃபிங் டேபிள், பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஓகே, கிராஃபிங் டேபிள், ஃபர்னன்ஸு, பெட்டு. எங்கடா பெட்டு காணோம்? அது எங்கடா? இங்கே இருக்குது. ஓகே ஓகே, கிராஃபிங் டேபிள் இந்த இடத்துல வச்சிடலாம். ஃபர்னன்ஸ் வச்சுருந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் வச்சுருந்தேன்னா. ஓகே ஓகே, ஃபர்னன்ஸ் வச்சாச்சு. இப்போ 2 இடத்துல பெட்டு. ஓகே, இப்போ செஸ்ட்டு மட்டும் வச்சு இன்வென்ட்ரிலாம் மாற்றி வச்சுட்டா முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லேஜ் இருந்தது பக்கத்துலேயே. வில்லேஜ் ஒரு கேவ் இருந்தது பெருசாக. வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் போட்டாச்சு. ஓகே, இது ஃபுல்லாகிடுச்சாடா? ஓகே, இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்? ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 12 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல 1 2 3 ஸோ இந்த இடத்துல 7 இருந்ததுனால அது மாதிரி வச்சுட்டாங்க. போட ஏன்டா டே. ஸோ கடவுளை, ஸோ மறுபடியும் உடச்சி தான் ஆகணும், வேறு வழியில் இல்லை. இப்போதைக்கு அந்த 4 கார்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே 3 வைக்கணும்னா 2 இன்னொன்று வைக்கணும். ஐயோ, சரி விடுங்க, அந்த சைடில் போய்ட்டு வச்சிடலாம். 1 2 3 அங்கிட்டு 1. இப்போ அதுக்கு மேலே இந்த வுட் பிளாங்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 2 இப்படி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ஒரு வுட் பிளாங்க் வைக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அந்த இதை எடுத்து வரணும். அந்த ஆப்ஷன் மைண்ட் பண்ணிட்டு வந்து இதை இங்கே வைக்கணும். ஓகே, மைண்ட் பண்ணலாம். காப்பர் ஸ்டோன் மாற்றி அயன் பிகாக்ஸில் மைண்ட் பண்ணுறேங்க. மாற்றி மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, நான் பைத்தியக்காரன். சரி, ஓகே, டைமண்ட் பிகாக்ஸ் எடுத்து மைண்ட் பண்ணி ஓகே எடுத்து மேலே வச்சிடலாம் டாப்பில். ஓகே, வச்சுட்டு இடத்துல ஃப்ளிண்ட் வச்சு பற்ற வச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், போர்ட்டல் ஆக்டிவேட்டடு. ஃப்ளிண்ட் இன்வென்ட்ரியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்வென்ட்ரியில் தான் இருக்குது. ஓகே, எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஓகே, ஆஹா, ஐயோ ஏங்க இதில் பார்த்துக்க சொன்னால் அந்த சைடில் கொளுத்து விட்டுனா ரைட்ரா. டே குட்டிக்கிட்டு, ஐயோ ஏங்க எரிய தக்கன்னு. ஐயோ, தண்ணி வேறு இல்லை, நினைக்கலாமே இல்லை அப்படியே அணைஞ்சிருமா? சரி விடுங்க, அது அணைஞ்சிரும். போய் நம்ம போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணி உள்ளே போகலாம். ஓகே கைஸ், உள்ளே போகலாம். நேரக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு அமோகமாக இருக்கணும். மோசமாக எதாவது இருந்துச்சுன்னா அவ்வளோதான், மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன் நான். ஓகே, ஏங்க சூப்பரான லொக்கேஷன் தான். ஓகே, சுற்றி எதுவும் இல்லை, நல்ல லொக்கேஷனில் தான் இருக்குது. ஆஹா, இப்போ தான் எதுவும் இல்லைன்னு பார்த்தா கெஸ்ட்டு பையன் வந்துட்டான். ஏன்டா ராவடி பண்ணுறீங்க? ஸோ சரிங்க, நம்ம ஓவர் வேர்ல்டுக்கு போயிடலாம். கீ நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு, இறங்க வேண்டியது தான். நல்ல வேலை. டா எங்கடா டே கைஸ்? இங்கே டேய் என்ன நடக்குதுடா இங்கே? நான் ஒரு லொக்கேஷன்லேருந்து என்னையும் ஒரு லொக்கேஷனில் ஸ்பேம் பண்ணி விட்ருக்கிறீங்க. ஐயோ கைஸ், இது என்னங்க இது? இதெல்லாம் பக்கா இல்லை கிளிச்சா? என்ன ஆச்சு? நம்ம பேஸ் ஒரு இடத்துல இருக்குது, இது ஸ்பேம் பண்ணி விட்ற லொக்கேஷனே வேறு எங்கேயோ லொக்கேஷனில் ஸ்பேம் பண்ணி விட்ருக்கு.
சரிங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்ப்போம். திருப்பி வந்து பார்த்தோன்னா இங்கே வருதா இல்லை நம்ம லொக்கேஷனுக்கு போகுதான்னு பார்ப்போம். இல்லைங்க நெதருக்கு வந்தாச்சு. திருப்பி ஓவர் வேர்ல்டுக்கு போகிறோம். நம்ம பேஸுக்கே போயிடணும். இல்லைனா அங்கே போயிடுச்சுன்னா சலுப்பாயிரும். இங்கே வந்திருக்கு ஏன் மறுபடியும் இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கு. ஸோ சேடு கைஸ். இது எப்படி என்ன ஏதோ பக்கா இல்லை கிளிச்சா இல்லை ஏதாவது போர்ட்டல் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஆயிடுச்சா ஏன்னு எனக்கு தெரில. நீங்கள் தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரியல. இப்போ நம்ம பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகணும். ஆமாம், இந்த வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வில்லேஜுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் இருக்குது. இல்லைங்க நம்ம போவோம். இது வேறு நம்ம பேஸ்லேருந்து ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன். தூரமாக பக்கமானு தெரில. என் தூரம் தான். ஆமாங்க. ஐயோ காய்ஸ், இது ரொம்ப நம்ம பேஸ்லேருந்து தூரம். இது எப்படி போக போகிறேன்னு தெரியல. சரி வாங்க போகும். ஆனால் இது எப்படி இப்படி ஆச்சு எனக்கு சத்தியமாக இருந்ததுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. இது எப்படி இப்படி ஆச்சுன்னு. ஏன்னா நான் அங்கே போர்ட்டல் ஓட்டேன். அது போகும்போது நெதருக்கு போச்சு. திருப்பி ரிட்டன் அங்கேயே தானே வரணும். இது எப்படி அதுவும் போர்ட்டல் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா அது அங்கேயே கனெக்ட் ஆகும். எப்படி இது ரொம்ப தூரமாக தான் கனெக்ட் ஆகும் போர்ட்டலு. ஆனால் இது எப்படி இங்கேயே கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது என்ன இதுன்னு தெரில. சரி வாங்க போயிட்டே இருக்குது. இது நைட் டைமில் இப்போ நம்ம நெதருக்கு போயிட்டு வரும்போது நைட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டைமில் நான் இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே வரும்போது ரிஸ்க் ஆச்சு இது. ஐயோ இங்கேக்கு நான் ஏதாவது லிங்க் பண்ணணும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வேறு நான் கையில் வச்சுட்டு பார்க்குற இடத்துல எரிச்சு விட்டுருக்குறேன். இல்லைங்க இது இங்கே வேறு இங்கே ஒரு பெரிய கேவ் இருக்குது. என்ன கேவுன்னு தெரில. சரி ஓகே நம்ம போவோம். நேராக போனால் வந்து நினைக்கிறேன். நேராக போய் ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன். பேஸுக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடித்து கொள்வோம். ஏன்னா இதுக்கு மேலே என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டானதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இடையில அந்த செத்து போனதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்தாச்சு. ஏன்னா பேஸுக்கு அதுக்கும் ரொம்ப தூரங்க. இதுக்கு ஏதோ ஒரு ரைட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பண்ணுவோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை இதுவாக முடிச்சுக்கலாம். மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் கைஸ். டாட்டா பை பாய்.